நீ ஏதோ விளையாட்டுத்தனமா என் மேல இப்படி சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்து நான் இப்ப சொல்றேன், நான் கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிக்கிறேன். காது குளிர திரும்பவும் என்னை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. சொல்லிட்டாளே காதல சொல்லும்போதே சுகம் தாழல. இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல. இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும் ஏதோ ஏதோ. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ராணி, என்ன புதுசா போட்ட கண்ணுக்குட்டி மாதிரி இப்படி துள்ளி குச்சிட்டு போயிட்டு இருக்க? என்ன ராணி அப்படி மறைக்கிற? உன்னை என் இதே ராணியா வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, இதெல்லாம் வேற எவகிட்ட வச்சுக்க. என்கிட்ட வாழட்டுற பிச்சு. அட ராணி, என்ன சௌக்கியமா? உங்க அப்பா உள்ள இருக்காரா? அப்பா இல்ல, வெளியே போயிருக்காரு. அப்படி போடுறியா ராசாத்தி? ஆமா, இப்ப எதுக்காக இங்க வந்த? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அப்பா இல்லாத நேரத்துல இங்க வர வேண்டாம், அப்பா இருக்கும்போது வான்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு தான் 4 எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. இப்ப என்ன சொல்ல வர? அத முதல்ல சொல்லு. என்ன ராணி வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற? அதுவும் நான் ஒரு மருமாமே. இங்க பாரு, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா கிடைக்க விடுது தானா கிடைக்கும், புரியுதா? அடாடே மாப்பிள, என்ன மாப்பிள அத்தி பூத்தா மாதிரி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல மாமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு எந்த ஒரு யாருன்னு இன்னும் இதை சொல்லவே இல்லையா? நேத்து பூத்த ரோஜா மாதிரி உன் மவன் இருக்கிறப்ப வேற எவ்வளவு நான் கட்டணும்? மாப்பிள, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நல்லா தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன். என் சுய புத்தியில தான் பேசுறேன். ஏன் உன் பொண்ணை கட்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? மாப்பிள, என் பொண்ணை உனக்கு கொடுக்கறது எனக்கு சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல உன்னோட மருமக என்ன வேலை செய்யறான், ஏதாவது பிசினஸ் பண்றானா, இல்ல கம்பெனிக்கு போறானா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மாமா, மாமன் பொண்ணாச்சேன்னு பொண்ணு கேட்டு வந்தேன். பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுடு. எனக்கு கோபம் வர மாதிரி நீ பண்ணுன, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். டேய், நீ கோபக்காரனால தானே பொண்ணே தரமாட்டேன்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். மாமா, உன் மாவளை நீ தரமாட்டேன்ல, எவ்வளவு நான் வாழ்ந்துறான்னு நான் பாக்குறேன். என்ன வேலை பண்ணி விட்டானுங்க போறாடே, கொஞ்சம் அசதியா தூங்க கூட மாட்டாங்களே. சிவனையான தூங்கிட்டு இருந்த போது அனுப்பி விட்டாங்களே. நானும் சமையலுக்கு நல்ல கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. ஆனா பெரிய வேலை கூட பிடிச்சி விட மாட்டேங்க, பொம்பளை வேலை பிடிக்க முடியாதா? என்ன பண்றது? நானும் பார்க்கலாம். எவனா வருவானா? ஏதாவது பொண்ணு ஒரு பச்சை புள்ள போல இவன் பேசி சிரி பாண்டி. அட என்ன இன்னும் சொல்ல, இவன் எங்க ஊரு சுந்தர பாண்டி. கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு அண போட்டா அடங்காது. தினந்தோறும் வரசா பொறப்போம்
சாமி அது என்னடா அது எடுத்து வச்சுட்டு புடி புடின்னு இருக்கிற நான் என்ன பாவங்க சிவனே இருக்கிறது குத்தமா போச்சு மாட்டேன் இதா ஆமா அதைத்தான் சொல்லி தொலை இதுக்கு பேரு ரம்பம். ரம்பம் அவங்களுக்கு தெரியாத ரம்பான்னு எதுக்கு பயன்படும் தெரியுமா? எதுக்கு மேல நீட்டிட்டு பாத்தியா? வேலை நீட்டி இருக்கிறதா வெட்டுவீங்களோ? அதெல்லாம் அறுத்து எறியறதுக்கு. அறுத்து எடுத்து விடுவீங்க. ஆமா. உன்னையெல்லாம் அறுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. தெரியுமா? ஆமா அத்தனை சாமானம் வச்சிருக்கீங்க. எந்த சாமானம்லாம் உனக்கு யூஸ் ஆகுது? இதா இப்ப அடிக்கும் போது மாட்டிச்சுன்னு வச்சுக்க. எதை அடிக்கும் போது? அடிக்கும் போது மாட்டிச்சுனா கருமா அடிக்கும் போது இப்படியே அடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொன்னாதானே தெரியும். ஆணி எடுத்து அடிக்கும் போது மாட்டிச்சுனா ஓ இப்படியா? அப்படியே தான் விட்டு குத்தி தூக்கு தூக்கிடுவோம். என்னத்த தூக்குற? ஆணிய சரி தூக்கணும். சரி அல்ல அவ்வளவுதானா? இதுக்கு அவ்வளவுதான் இருந்து போகுது. சரி உன் பொழப்பு எப்படி போகுது? என் பொழப்பு அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் யாரையா நீ வந்தோடனே இந்த ஆட்டாடுற? உடையாளக பார்த்தா தெரியல. ஆமா என்னடா இப்படி எப்படி சக்க தக்க தக்கன்னு மின்றா? டைலர் இப்படிதானே இருக்கணும். டெய்லருக்கு வாங்கினியா இல்ல வேற எங்கேயாச்சும் வாங்கிட்டு வண்டியா? அப்பதான் இப்பெல்லாம் மூணு மதிப்பாளுங்க. மதிப்பாளுங்க யாங்களே இப்படி போடுறாங்க ஒன்னும் மதிக்க மாட்டேங்கிறாளுங்களே. உனக்கு என்ன வேணும்? ஏன் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தா உனக்கு இதே வேலையா போச்சு. வச்சுக்காதா டைலர்னா இப்படிதான் துணி போடணுமா? அதெல்லாம் மதிக்கிறாங்க. பொம்பளை எல்லாம் வரும்போது சிகிச்சை தான் தெரியும் வெளியா நின்றுட்டு போகுது. என்னது காப்புடா? காப்புக்கு என்ன சம்பந்தம்? போட நடக்கலாம் அடிக்கும் போது தெரியும் வெளியா. ஒரு வரலுக்கு ஒரு மோதனம் என்ன சேட்டுக்கிட்டு திருடிட்டு வந்தியா? தெரியாது. ஏன்னா கம்முடுதான் சொந்தமா வாங்குறா. அந்த வாங்கினதான் நானும் பாத்துட்டு இருக்கிறேன். நோம்பியில வாங்கிட்டு ₹1 2 வாங்கிட்டு வந்திருப்பேன். மைக் அவனை கீழே கேட்டாங்க. இவனுக்கு ஹைட்டு தொலை தாங்க முடியல. மேலே வைங்க மேல அதான் முன்னாடி தான் இருக்கிறேன். சொல்லிவிடு. நல்லா இருக்கும். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. திரும்புங்க. பொன்னியா இந்த மாதிரி பொண்ணு பார்த்தேல. நீ யாரையா? ஆமாங்க இங்க காம கணேசன் ஒருத்தர் இருக்காருமே உங்க ஊருக்குள்ள. அவர் யாரு? ஏன்டா அவளை போய் நாக்கடா? டேய் இரு அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கான். சொல்லியா? அவன் சொல்றான் இரு. அவன் சொல்றான் பாருடா. இந்த பேர்ல அடமொழி வச்சவன் அந்த முரட்டுத்தனமா இருக்கிறவங்க தான் சொல்லுவீங்களா? ஐயோ 3 பேர் நிக்கிறோம். நீ யாரு நீ யாரு நீ யாரு ஒரு வார்த்தை கேட்டியா? அது என்ன காம கணேச? ஆமா நீ யார் ஃபர்ஸ்ட் வந்த வாட்டி காமகணேசுங்கறா? ஏ பணம் இருக்கு அவன் வச்சு. அட டபரா மண்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்ஐசி பாலிசி ஏச்சன் நானு. அவர் ஒரு பாலிசி போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி காமகணேசன் யாருன்னு எனக்கு தெரியாதா? அதே இந்த ஊருக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்காம வந்தேன். ஆமா அவர் யாரு? காமகணேசன் எல்லாம் ஒரு வெறி பிடிச்ச ஆளு தெரியுமா? சும்மா பாய்வார் எங்க வந்தாலும். நீ வேற இப்படி எல்ஐசி ஏஜென்ட் எப்பயுமே கொடை தான் கொடை கட்டிட்டு ஒரு தொப்புள் தெரியுமா கட்டிடுவாங்க. இப்படி வந்து மாடம்ல நான் கொஞ்சம் பேசுறேன். ஆட்டா வக்காளூர்ல 3000 ரூபாய்க்கு கொடுத்து நீங்க ஆட்டாடுற. அறிவு கட்ட நாயே ஜாலி ஜாலின்றானுங்க பாரு. அறிவு இருக்கவங்க அறிவட்டல தாப்பா போறோம். நீ என்னதான் பண்ணி வந்து சாமி எப்ப பார்த்தாலும் இந்த காமகணேசே கேட்டுக்கிறேன். நாங்களே என்னதுக்கு இருக்கிறோம்? சரி யோ நீ என்னையா? நீ என்ன வேலை பார்க்கற? நான் இந்த லடக் படக்கு அடிக்கிறேன். லடக் படக்க என்ன சொல்ற நீ? டைலர்னா அப்படினா அடி லடக் படக்கு அடிட்டே இருப்போம். நீ லடக் படக்கு சொல்றே. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போச்சு. சரி நீ ஆட்டுறதுல இருந்து அப்படியே கடையிற வரையும் நாம தான் பேசணும். அப்படி என்ன வேலை பண்ணி தொலைற? சமையல்காரண்டி என்ன பண்ணி தொலைறது? சாமி ஒரு நிமிஷம் உயிரே பேச தொலைறதுக்கு தானே. நீ ஒழுங்கா கேட்டு
தொலை வேண்டியதானே இவனை கேளு அதுதான் கூப்பிட்டுக்கிறான் கேட்டு வந்தால நீ என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு சொல்லித் தர. சொல்லணுமா இந்த மேலெல்லாம் இருக்கு பத்தியா பிரிக்கிறது பிரிக்கிறதா? வைக்கிறது ஏன்னா மேல சும்மா விட்டு கீழே ஏன்னா வைக்கிற மேல அது என்ன வேலை தெரியுங்களா ஆஹா, என்ன வேலை சொல்லித் தர? மூட்டு மேல ஏறி ஓட்ட வைக்கிறது எதுக்கு ஓட்டு பிரிக்கிற? ஆசாரி காலி சும்மா சும்மா நோன் வைக்காத அவன் தெரிஞ்சுதான் சொல்லுவான் அப்படியே கம்மனி பார்க்க மாட்டான் யோ, தெரியாம தானே கேக்குறாங்க. ஏன் நான் எதுக்கு இல்லைன்னு? தெரியாதவங்களும் எழுதி கொடுத்தாங்க சொல்ல வேண்டியதானே நீ என்ன சும்மா சும்மா அடிக்க வரீங்க? ஆமா அடிச்சு விட்டு அவர் காசு விட்டு கரெக்டா 3500 ரூபா வேணும் தான் போவான் ஒரு கைதுவாலே இருக்கா? ஆமா நீ அந்த சவுன மாதிரி நடிக்கிறியா பீசா வாங்கிருக்கா? உடைச்சிட்டு வந்திருக்கா? நான் வரைஞ்சிட்டு வருவேன் வாடகை வாங்கிட்டு வருவேன் உனக்கு என்ன உன் வேலை என்ன போய் ஓட்டு குடிச்சிட்டாலே அந்த பக்கம். கண் பார்வை தவிக்க துடிக்க சொல்லாத்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ என்ன ரவி இது? உங்களை இப்படி தேட வச்சுட்டீங்களே. போங்க ரவி. நான் உங்களை பார்க்கணும் ஆசையா வந்தா நீங்க பாட்டுக்கும் எங்க இருந்தோ குரல் மட்டும் கொடுக்குறீங்க. ஏன் ராணி என்ன எதுக்காக தேடுற? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். எங்க மாமா என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் புடிவாதம் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? இன்னைக்கே எங்க அப்பாட்ட சொல்லி ஏய் என்னடா என்ன நடக்குதுங்க? நீ அந்த பொண்ணு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஏமா நீலாம் யாரு? ஏண்டா எந்த பொண்ணுடா அது? ஏன்டா இப்படி பண்றீங்க? என் மானத்தை வாங்குறீங்களாடா? அப்பா இது வரைக்கும் உங்க பேச்சை மீறி நான் எதுலையுமே நடந்துகிட்டது இல்லை. ஆனா இந்த பொண்ணோட மனசு என்னை மாத்திருச்சுப்பா. நான் கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன்பா. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. நான் உங்க காலில் வேணா சொல்லுறேன். வேண்டாம்ப்பா, உங்களை நானே சேர்த்து வைக்கிறேன். ஏமா உங்க அப்பா அம்மா யாரு? ராணி இங்க என்னப்பா பண்ற? ஏப்பா என்ன அடையாளம் தெரியலையா? ஆமா நீங்க ஏப்பா நான் தான்ப்பா முத்து. எனக்கு தெரியலையா உனக்கு? என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்க வாழ்நாள் ஃபுல்லா நான் உங்க முகத்தை முழிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அது சரி. ஆமா இந்த பொண்ணு உன் பொண்ணா? ஆமாப்பா என்னோட பொண்ணு தான். பட்டண படிப்பு வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அது சரி. ஐயோ உன் பொண்ணு என் பையனை. என்னது ராணி? அவங்க பையனை என்னம்மா என்ன சொன்ன? சொல்றத கேளியா? அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு போய் அடிச்சிட்டு இருக்கிற. நான் சொல்றத முழுசாதான் கேள. உன் பொண்ணு என் பையனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாயா? ராணி அவர் சொல்றது. ஆமாப்பா. ராணி உன்னை செலமா வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. நிறுத்தியா எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசர புத்தி. இங்க பாரு, நான் உங்க மேலையும் என் தங்கச்சி மேலையும் பட்ட கோபத்துக்கு இது நாள் வரைக்கும் வேதனைப்பட்டு இருக்கேன். அந்த வேதனை போதுமையா? ஏன் சின்ன சிறுசுங்க மேல கை வைக்கிற? இங்க பாரு, எப்படி இருந்தாலும் வளைக்க போயிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சிருவேன். முத்து நீங்க என்ன சொல்றீங்க? அட என்னப்பா, உன் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு கூட என் பையனை கூட சுத்திட்டு இருக்கா. நான் எப்படி பார்த்தாலும் என் பையனுக்கு முறை பொண்ணு தானே. 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவான். அவங்க பிரிச்சு வச்சா மட்டும் என்ன பிரிஞ்சே இருக்க போறாங்க? மறுபடியும் பேசுவாங்கல்ல. 2 பேர்த்தையும் கல்யாணமே பண்ணி வச்சிடலாமே. நல்ல விஷயம் தான். சரி வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். அட இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வர நல்ல முகூர்த்தமா பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். வேலை இருக்கு. கேட்டா வயிற்றுல இருக்கிற கரு கூட கையெடுத்து கும்பிடும். அப்படி இருக்கிற என்ன கேவலம் ஒரு பொட்டச்சி அசிங்கப்படுத்திட்டாடா. என்ன தலைவரை குழப்பறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த பாண்டியோட வாழ்க்கையில தோல்விங்கிற விஷயத்துக்கே இடம் இல்ல. ஆனா இந்த பொண்ணு நினைச்ச
இந்த பொண்ணு விஷயத்தை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குது. என்ன பாண்டி இதான் தடபுடன்னு பேசிட்டு இருக்கிற? எப்ப வந்த மலை நீ பாட்டு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி எப்படி இருக்கிற? ஏதாவது செட் பண்ணிட்டியா? ரொம்ப நாளே ஆளையே காணோம். நீ வேறப்பா, நானே பொண்ணு கேட்டியா மாமன் கிட்ட போனா அவனும் அவன் பொண்ணு என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. டேய் மலை, அந்த பொண்ணு உன்னை மட்டும் அசிங்கப்படுத்தலடா, என்னையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திருக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட என்ன கை நீட்டி அரைஞ்சிட்டாடா, கை நீட்டி அரைஞ்சிட்டா. ஏதோ உன் மாமா பொண்ணு ஆச்சா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. மாடி நம்ம 2 பேத்தையும் அவமானப்படுத்த அவளை விட்டு வைக்க கூடாதுடா. நீ ஒன்னும் கவலைப்படாத மலை, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ராஜா, how are you? என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. ஓ, என் கூட பேச விருப்பம் இல்லையா? அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? சரி நான் வரேன். சொல்றேன் நிக்காம போயிட்டே இருக்கேன். கவிதா நீ மட்டும் போகல கவிதா, என் மனசையும் சேர்த்து தான் எடுத்துட்டு போறேன். கவிதா என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. நீ உண்மையான சத்தியம். அப்பா இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ராஜா, உங்க ஆணித்தனமான அன்புக்கு நான் எப்பவுமே அடிமைதான். ஆனா நீங்க என் கூட பேசாம இருந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு வருத்தம். ராஜா இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன் ராஜா, இந்த ராஜாவோட இதயத்துல எப்பயுமே இதய ராணியா நான் மட்டும்தான் இருக்கணும், சரியா? கண்டிப்பா இருப்பேன், எந்த சூழ்நிலையும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ ரொம்ப லேட் பண்ணிட்டா தான் உன் மேல போவோம். இங்க பாருங்க, ஆண்கள் வந்து என்ன காரணம் வேணா சொல்லிட்டு வீட்டுல இருந்து வரலாம், ஆனா பொண்ணுங்க அப்படி வர முடியுமா? கவிதா நீ வராத கொஞ்ச நேரம் கூட என்னால பொறுத்துக்க முடியல. நீ மட்டும் எனக்கு மனைவியா வரலைனா நான் கண்டிப்பா உயிரோடயே இருக்க மாட்டேன். ஐயோ ராஜா, தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க, அதனால தாங்கிக்க முடியாது. ஓகே ஓகே, ஐயோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்து மற்றெல்லாம் சொல்லிட்டுறேன். எங்க அண்ணனுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம், இந்த பத்திரிக்கை கண்டிப்பா வரும். கண்டிப்பா வந்துடுறேன். ஐயோ எனக்கு வர டைம் ஆச்சு. சரி நான் வரேங்க, பாய். ஒன்றும் இல்லையா? ஐயோ உங்களுக்கு எப்ப பாரு இதே படப்பா பச்சு, இப்ப என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் முடியாது. ஒன்னே மட்டும் தானே, ஒன்னே ஒன்று. சரி ஓகே. சகாயம் என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கிட்டு போலாம் தான். காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தியா? சும்மா எதுக்குடா இந்த பக்கம் வருவாங்க? இல்ல முகூர்த்த நேரம் ஆச்சு, இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கிறியான்னு பார்த்தேன். நான் என்ன போக மாட்டேன்னு சொல்றேன், பொம்பளை அனுவும் வர மாட்டேங்குது. இப்படி ஏன் நடந்தா அவன் வரமா? போகும்போதெல்லாம் கரெக்டாக தான் வராளுங்க, ஆனால் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவளை எஸ்கேப் ஆயிடுது. இதே தாண்டா ஏன் போல புரியும். மேல வேலையை கொடுக்காதரா, கீழ் வேலையை கூடுறா, கீழ் வேலையை கூடுறாங்க. மேல ஏறி வேலை பண்ணும்போது கீழே இருந்து இந்த தண்ணி கொடுக்குறேன், டீ கொடுக்குறேன்னு சொல்லி சீன் பட்டு போயிடுறாங்க. அவன் சட்டி டைட்டா போட்டுக்கணும். சட்டியா போடுறது இல்லையே. சரியா போச்சு, அப்புறம் பார்க்கத்தான் செய்வா. சரி புலம்புறது போதும். அந்த எங்கப்பா அந்த இதுக்கும் போனா சிறுசி எல்ஐசி போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா, எங்க போனானே தெரியல. அது கடந்துட்டு போகுது எங்கேயாவது. சரி அங்க என்ன பாக்குற சீன் செட்டிங்லாம் இங்கதான் இருக்கியா? உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறீங்க? இங்க அடிக்கூடாது அடிக்கூடாதுங்க. சரி அந்த காமங்கடை சொல்லிட்டு போனீங்கல்ல, அவனை பாத்துட்டியா? அவனையும் பார்த்தாச்சு, அவங்ககிட்ட போட்டாச்சு. அவ்வளவு பெரிய மனுஷனையா போட்டுட்டீங்க. ஐயோ அசிங்கம் பிடிச்ச நாய்ங்களா, அவர்கிட்ட பாலிசி போட்டாச்சுன்னு சொன்னியா? பாலிசி தெளிவா சொல்ல வேண்டியதானே, நான் வேற ஒரு மார்க்கமா இருக்கிறேன்னா. சரி அந்த ஆளு போட்டாச்சு, நீங்க ஆளுக்கு ஒண்ணு போட வேண்டியது தானே? நாடா முடியறதுக்குள்ள போடுறதா உனியா? இப்படிதான் கெஞ்சி கெஞ்சி கேட்பேன், கெஞ்சி கெஞ்சி. நாளைக்கு கமிஷனர் சொன்னவன மோரி பாரு சரியில்லை. நீ எல்லாம் எதுக்கு இரு அங்க பாரு, இங்க கொடுத்த காசுக்கு இங்க கொஞ்சம் பேசுங்க சாமி. அந்த மைத்தை புடிச்சிட்டு ஆடிட்டே இருக்கிறியே, நான் புடிச்சு ஆட்டினா என்ன சொல்லுவேன்? இழுத்தானா? வர வர வேற எங்காச்சும் இழுத்து போட போறோம். சரி எல்ஐசி போடு, எல்ஐசி போடுங்கறியே, அது என்னத்துக்கு போடணும்? யோ அது எதுக்கு போடணும்னா, நீ
முதல்ல சொல்லு சொல்லு சொல்லு. நாமளா யாரு சொல்லு. உன்னை பத்தி பாரு அவளுக்கு பெருமை சொல்றேன். சொல்றேன். ஒருவேளை சமைக்கும் போது கேஸ் வச்சு நீ மண்டையை போட்டுட்டாலோ இல்ல பஜ்ஜிக்கு மாவு பண்ணும் போது எண்ணெய கை விட்டுட்டாலோ முடிச்சு விட்டா இல்ல யாருடைய பொம்பளை கிட்ட சேட்டை பண்ணி அவங்க அடியோட அறுத்து போட்டாங்க. அப்ப உனக்கு என்ன அறுந்து போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் போயிருமா? அதுக்கு அப்ப எலிசி பரிசு உனக்கு உதவும். போதுமா? இனிமேல உதவி என்ன பண்றது? அதான் அறுத்து போட்டியா? உதவிட்டான். அவன் தான் அத்தனை பேர் அறுக்குறாங்க போடுறாங்க. நான் என்னது கிளச்சி போடணும்? உனக்கா? உனக்கு நீ என்ன வேலை? ஓட்ட பிரிக்கிற வேலை. சப்போஸ் நீ சுச்சு போடும் போது சாக்கடிச்சு நீ போயிட்டாலோ இல்ல நீ வந்து ஓட்ட பிரிக்கும் போது தொபின்னு விழுந்து நீ மண்டையை போட்டுட்டாலோ எல்ஐசி பரிசு உனக்கு உதவும். ஆமா எல்ஐசி போடுங்கிறிய. இது எப்படி நாங்க வீட்ல வந்து போடணுமா இல்ல நீங்க வந்து வீட்ல இருக்கீங்க? வீட்டுக்கு போட்டா போக மாட்டேன்னு சொல்லுவேன். யோ எங்க வேணாலும் போடலாம். வீட்டுலயும் போடலாம், பப்ளிக் பிளேஸ்லயும் போடலாம். பப்ளிக் பிளேஸ்ல கூட போடுவாங்களா? சரியா? அப்புறம் நீங்க போடுறீங்களா? போடலாம். சரி போடுறதெல்லாம் கிட்டும். இந்த டைம் கணக்கு மாச கணக்கு அதெல்லாம் கிடையாதா? நீ ஒரு போன் மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்கோ. சும்மா சங்கன வந்து உங்க வீட்லயே நின்னுக்கோ. போன் அடிக்கிறா. நோட் பண்ணி நம்பர் 9578592686 போன் எடுத்துட்டேன் வந்துறேன். போன் எங்கடா அடிச்சா? அப்படியே அடிக்கிற முட்டை. சரி இங்க பாருங்க. 3 மாசத்துக்கு நாங்களே வந்து உங்க வீட்ல பணம் கலெக்ஷன் பண்ணிக்குவோம். அப்புறம் நீங்களே வந்து பணம் கட்டணும். சரியா? கரெக்ட்டா வந்து நாளைக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து கரெக்ட்டா போட்டுறணும். பாரு அட்ரஸ் மாத்தி போறாத வேற வேற வாங்கிரும். அப்ப நான் போற முடியாது. ஒரு பக்கம் வாங்க. சரி நீயும் வந்து நாளைக்கு இந்த நாளைக்கு நீ நாளைக்கு டேய் சுப்பா டேய். நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் சுப்பா வேணாம்டா. நீ ஃபர்ஸ்ட் ஏன் வீட்டுக்கு வா. அப்புறமேட்டு அவ வீட்டுக்கு போ. என் வீட்டு உங்க அப்பா எல்லாம் உங்க அம்மா எல்லாம் விளக்கு பார்த்து அடிப்பாடா வந்தா. எங்க வீட்டு தான் தனியா இருக்கு. நான் கூட்டி போறேன். உன்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளைய கூட விட்டதுன்னு கேள்வி. இந்த ஆள் ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ரெண்டாவது நீ இரு. ஓகே சரி நான் போயிட்டு வரேன். நாளைக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணு. நல்லா இரு. இல்ல நம்மளால பத்தி என்ன நினைக்கிறா? ஒரு சொம்பு முன்னாடி வேணா பின்னாடி சொம்பு போவோம். சரி யோ நான் நாளைக்கு வந்து பாய்ஸ் நீ போட்டுவாங்க. சரிடா? கல்யாணம் நல்லபடியா முடிச்சது. வெளியூர்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. கல்யாணம் கலகலன்னு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடலாம்ல? ஆமா நான் எப்படி மாமா பாடுறது? மாப்பிள பாடு மாப்பிள. கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. சென்னன் தோள் மேலே குமாலையாக ஆனாளே அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணி ஆனாளே. அங்காலையில் சுப்பிரபதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் இங்கே பாருப்பா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க எந்த சண்டை சொல்லும் போட்டாம நல்லா சந்தோஷமா நீரோடி வாழணும்பா. அதுதான் என்னோட ஆசை. ஒரு நிலவா ஒன்று பட
அந்த ராணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். ராணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, மாப்பிள்ள நம்ம தோட்டக்கார முத்துவோட பையன் ரவிதான். யாரா அந்த காடை தெரிஞ்சு சுத்திட்டு போன அவனா? டேய், ராணி என்ன ஏமாத்திட்டா, அவளை விடக்கூடாதா? பொறுமையா இருப்பாண்டி, இந்த விஷயத்துல அப்புறம் பாத்துக்கலாம். டேய், இது என்னது? அவளை விட்டு வைக்கிறதா? விடக்கூடாதா? விட்டுதான் போய் ஆகணும் பாண்டி. ஏன்னா ஏற்கனவே அவன் விஷயத்துல நம்ம போய் அசிங்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் போய் அது மாதிரி அசிங்கம் நமக்கு நடந்துடக்கூடாது. எங்க பாரு போறா, விட்டு பிடிப்போம். தானா நம்மளை தேடி வந்து நம்ம காலில் விழுவா. டே ஜம்பு முனியா, இனிமே அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு விஷயத்தை எனக்கு சொல்றீங்கடா. சரிங்க. அப்பா அது வந்துப்பா. என்னம்மா, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். போற வர முடிய ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் எப்பயும் போலதானே இருக்கேன். நான் உன்னை பெற்று வளர்த்துவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுமா. அது வந்துப்பா, இல்லை இதுனா வரைக்கும் உங்கள் பேச்சு மீறி நான் நடந்ததே இல்லை. அதை நினச்சிதான்ப்பா. என்னம்மா சொல்லு. அது இப்போ எனக்கு கல்யாணம் செஞ்சே ஆகணுமாப்பா? ஏம்மா, உன்னை பெற்று வளர்த்தவனா உனக்கு காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஒரு ஆசை இருக்காது? அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான்ப்பா தப்புன்னு சொல்கிறேன். அப்பா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம்ப்பா, நான் சொல்கிறது கேளுங்க. ஏம்மா, நான் உன்னை என்ன ஒரு வசதி இல்லாதவனுக்கோ இல்லை கைகால் ஊனமாக இருக்கிறவனுக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரம்மா. அப்பா, காசு பணம் ஆடம்பரம் இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையப்பா? இங்கே பாருங்க, கஞ்சியாக இருந்தாலும் ஆளுக்கு பதிய குடிச்சிட்டு ஒரே பொருவியில் படுத்துவோம்னா அதில் ஒரு நிம்மதி இருக்குப்பா. சும்மா பணம்னா என்னப்பா பணம்? இப்படிலாம் சொல்லாதம்மா. அவரை உன்னை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்குவாரு. ஆவுன்னா கோடீஸ்வரன் அது இதுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு வார்த்தை அவர் நல்லவரா கெட்டவரான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா?
அப்பா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஏழையா பணக்காரன்னு நினைச்சு அவங்க லவ் பண்றதில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லப்பா. மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் நானும் ஒரு பொண்ணு தானேப்பா, எனக்கும் அந்த ஆசை பசல இருக்காதா? நீ பேசுறதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டோம்மா. உன் மனசுல என்ன இருக்குதுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த பையன் யாரு, என்ன வேலை பண்றான், அவங்க அப்பா அம்மா யாரு, எல்லாம் சொல்லுமா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? கவிதா, நீ என் வளர்ப்புல வளர்ந்த பொண்ணு, நான் உன் வளர்ப்புல வளரல, புரியுதா? இந்த காலத்து பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கடைசி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிடுவீங்க. அதையும் மீறி நாங்கள் உங்களை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சா அவன் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அப்புறம் அவன் என்னையும் உன்னையும் மானக்கேடாக பேசுவான். அப்புறம் அந்த அவமானம் தாங்க முடியாத நான் சாகணுமா? இந்த சூழ்நிலை எனக்கு வரணுமான்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லப்பா, இல்ல வேண்டாம். சரிம்மா, நீ மனசை போட்டு கலப்பிக்காத. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்க அப்பா அம்மாவோட வந்து என்னை பார்க்க சொல்லு. அப்பா அவர் நம்ம பக்கத்து ஊர் தான்ப்பா, பேர் ராஜா. நானும் அவரும் ஒரே காலேஜில் படித்தோம்ப்பா. சரிம்மா, நல்ல நாள் பார்த்து அவங்க அப்பாவோட வந்து என்னை பார்க்க சொல்லு. என்ன வெயில் தாங்க முடியாது. கடையெல்லாம் வைக்கிறது இல்லையா? இங்கே பூந்துட்டா சார் வேலை இல்லை சார், சும்மா இருக்கேன் சார். சும்மா தான் இருக்கிறியா? சேவிங் பண்ணுவியா? சார் பண்ணுவோம் சார். என்ன யாரை தான் நீ பண்ணுவியா? பண்ணுவேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி ஓகே, கேட்டுக்கிட்டா உங்க மக்கா இந்தா இந்த கோழிக்கு சேவிங் பண்ணி சேவிங் பண்ணிட்டு வாப்பா. சரிங்க சார். பொம்பளை கோழியா இருந்தா கொண்ட வைய சார் வச்சிடணும். சரி சார், அது முக்கியம். சரி சார். அது பொம்பளை கோழி ஆம்பளை எப்படி பாப்ப நீங்க? இப்படி பார்த்தா தெரிஞ்சு போயிரு சார். அப்படி பார்த்தா எங்க பார்த்து சொல்லி போலாம். பொம்பளை கோழி ஆம்பளை இப்படி பார்த்தா தெரிஞ்சு போயிரு சார். ஓ அப்படியா? ஆமா சார். இங்க இது என்ன கோழி வாங்க தெரியலப்பா. நல்லாவே தெரிய மாட்டேங்குது சார், சரியா வளர்ற சார். அந்த பக்கமா கட் பண்ணி பார்த்து சொல்லி கொண்டு வா. சரிங்க சார். நீ கடைக்கு போனா பின்னாடி வர போனி. சரிங்க சார். பார்த்து போ. அம்மா ஹாய் போயிட்டான். அவனும் போயிட்டான். இன்னும் தாங்க முடியல. ஐயா என்ன ஐயோ சாமி, இந்த கருகம் முடிஞ்சோம். பாட்டு வேற மாற்றி மாற்றி போகிறாங்க. வந்துக்கிறீங்க சார்? உங்களை பார்த்தா தெரியும், ஜமீன்தார் பரம்பரை சார். ஜமீன்தார் சார் நீங்க. எனக்கு தெரியும் சார் உங்களை பத்தி. நீங்க வெளியூர் எங்கேயும் உங்க சைஸ் துணி தைக்க முடியாம தான் நீங்க வந்துக்கிறீங்க. நான் தைப்பேங்க சார், எந்த அளவா தான் தைப்பேங்க சார். நீங்க நீங்க முடியல, உங்க அம்மா உங்க அப்பா எல்லாத்தையும் கூட்டுவாங்க, நிக்க வச்சு அளவு அப்படியே அழகழகா தைப்பேங்க சார். சார் நீங்க யாருன்னு சொல்லுங்க. அது வந்து சார் எனக்கு தெரியும் சார். நீங்க காசு எவ்வளோன்னு பாக்குறீங்க? 500 ரூபா தான் சார் ஆகும். 500 ரூபா கொடுத்து போவோம் சார். வேற வெளியில எவ்வளவுமே தைக்க மாட்டாங்க சார், எல்லாம் தைச்சு கொடுப்போம் சார். ஐயா அதுல பாதி எனக்கு சம்பளம் தான் கொடுக்குறியா? அப்படிலாம் பார்க்காதீங்க சார். நீங்க ஒரு ஜமீன் பரம்பரை மூஞ்சி சீட்டா அப்படி வைங்க சார். அதான் சார் அம்சமா இருக்கு உங்களுக்கு சார். உதட்டாத்த வைங்க சார். சரிங்க சார், அழகு அழகு சூப்பரா இருக்கீங்க சார். ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? ஐயா எனக்கு வேலைனாச்சும் இருந்தா கொடுங்கய்யா. யாரா எதுக்கு நீ வேலை வேண்டிக்கிற? நீ யாரு ஃபர்ஸ்ட் இங்க வந்து வேலை இத்தோட வகுத்து வச்சுட்டு அவங்களுக்கு எப்பறம் வேலை கொடுக்குறது? ஏன்னா என் பண்ணைக்கெல்லாம் ஆகிட்டு போயிட நீங்க. நான் வச்சுட்டு ஒரு டைம் தான் கடையில் வச்சுக்கிறேன். வேலை கூட வேலைன்னு எங்க தான் போறது? இது என்னது அவரா 5 சான் வர மாட்டேங்குது. அட்டியோ ஒன்னியா அடி மட்டும் போனா 6 சான் வர மாட்டேங்குது. உனக்கு இப்ப என்னதான் வேலை வேணுமா? ஆமாங்க ஐயா. சரி நீ எங்க முன்னாடி வேலை பார்த்தேன்? நான் மும்பையில் வேலை பார்த்தேன் ஐயா. மும்பையில் என்ன வேலை பார்த்தேன்? அசீனுக்கு கீழ் வேலை பார்த்தேன் ஐயா. அசீனுக்கே கீழ் வேலை? ஆமாங்க ஐயா. ஓ
அப்புறம் நான் அங்கே வந்துட்டா ஐயா ஒரு ட்ரிப் அசின்னு வந்து நின்று இருந்தாங்க ஐயா. அசினி கீழே நின்றுட்டா. ஆமாங்க ஐயா. அவன் என்ன பண்ணா? அப்போ வந்து அசின் நின்று இருந்தாங்க ஐயா. நான் துணி கிழிச்சிட்டு இருந்தேங்க ஐயா. கிளியா? அப்புறம் அசின் பாவாடை பிடிச்சி டர்ன்னு கிழிச்சு விட்டோங்க. ஏன்னா அசினி வேலை கொடுத்து பாவாடை முடிச்சு வரை கிழிச்சிக்கிறியா? இதை காயும் பட்டுச்சா? இல்லைங்க ஐயா. பாவாடை தான் பாவாடை தான் பட்டுச்சா? சரி அப்படியா? உனக்கு இப்போ வேலை வேணுங்கிற? என்கிட்ட வேலை கொடுக்கும் தம்பி. ஏன்னா எனக்கு முன்னனுபவம் வேணும்பா வேலையில. ஐயா இப்படின்னு வேலை போட்டு கொடுங்க. பறிச்சு வைக்கலாமா? சரிங்க ஐயா. இந்தா ஊசி பிடி. ஐயா ஓட்டையே காணுங்க ஐயா. ஊருக்கு எல்லாம் ஓட்ட சின்னதாக தான் தெரியும். எவ்வளவு பெரிய இதாக வந்து ஓட்ட சின்னதாக இருந்தா இந்த நூலை பிடி. இதை அது விடுப்பாங்க விட்டாட்டு. சீக்கிரம் உருவுக்கு அந்த மாதிரி வேலை செய்யலாம். அப்புறம் மெதுவா அப்புறம் எதுக்கு ஆகும்? என்ன நோண்டிட்டாங்க ஐயா? உள்ள சொர சொரன்னு போகுதுங்க. ரஜம் சப்புடா. ஐயா என்ன சொல்றீங்க? மூணு சப்புடா தலைவா. பார்க்கலாம். கண்ணு தெரியல இல்லை உனக்கு? ஐயா நெல்லு நெல்லுன்னு போகுதுங்க. நெல் போதா? பார்த்து குடிப்பா அந்த பக்கம். நெல் போது அப்படியே விட்டுனா கை நடுங்குது. தஞ்சிருப்பியா? சரி அப்பதான் பிடிக்கும். சீக்கிரம் அந்த பக்கம் பிடிச்சிருடா. வந்துருச்சுங்கய்யா. அவ்வளோதான் உனக்கு வேலை கன்ஃபார்ம்பா. இனிமே உனக்கு என்ன உனக்கு வேலை கன்ஃபார்ம்டா. ஐயா எனக்கு வேலை கொடுத்த ஆண்டவர் நீங்க தான் எனக்கு ஆண்டவன். ஊருக்குள்ள என்ன நீ கொடுத்தானே ஆனவனை கூப்பிட்டுக்கிறேன். நீ நல்ல மனசு நல்லா வருவேன். ஆமா பேர் என்ன வந்தது? பேர் கேட்காம விட்டேன். என் பேர் சாமி கண்ணுங்கய்யா. என்ன சாமி கண்ணா? சாமி கண்ணுங்கய்யா. சாமி கண்ணா? ஏன்னா செல்லவழி கேட்ட அந்த இடமகான அம்மா இருந்து நீ சாமி கண்ணுங்கிற. அங்க ஓரம் பண்ணி இல்லை சொல்றா முதல்ல. நீ அசினி கிழிச்சு மாதிரி எங்களுக்கு பொம்பளை கிழிச்சு விடாத. சஜக் முடிஞ்சிடும். புரியா? போய் தூக்கி வச்சு வச்சுக்குவாங்க. வாதாயே நீங்க அவனுக்கிட்ட போய் போடு போடுன்னு கேட்டேம்மா. ஏன் நாங்களாம் ஆம்பளை இல்லையா? நாங்களாம் வேட்டிலாம் கட்டலையா? இல்ல வேட்டிலாம் கட்டிக்கலாம் போடலையா? சரி நீயும் வேணா போடியா? போடலாமா? ஆனா உங்க பக்கமா இதுதானே எதிர்பார்த்துருந்தேன். போல இவரா எல்ஐசியா? எங்க ஊருக்கு எல்லாமே வராளுங்க. 2 வாரம் வருவாங்க. 3 வாரம் கமிச்சு வாங்கி போயிட்டே இருப்பாங்க. அவளுக்கு மட்டும் இன்னைக்கு இன்னையும் போறாங்க. அவளுக்கு மட்டும் எல்ஐசி வேலை வச்சுக்காதா. இப்ப வா ஊரெல்லாம் சுத்தி வாங்கிக்கிற வரைய போலாம். ஐயோ ஐயோ இவ்வளவு தூரம் நடந்ததே கால்லாம் வலிக்குது. கொஞ்சம் தூக்கு. நம்மளாம் தூக்க முடியாது உன்னையெல்லாம். என்ன ஆஸ்திரிக்கிற கூப்பிட்டா சாமிக்குண்ணா ஐயா தூக்குறா. ஏன் அவளை பிடிச்சி அப்படி நான் தூக்குன்னு பேக்கடா. நானும் பேக்கதான் சொன்னா தடி மாட்டி கழுது என்ன தூக்கிட்டு துணி போட்டா எவனும் தூக்க மாட்டான். நீ பார்த்து போகும்போது பாக்குமா போ. ஆளை பாரு. உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதுன்னு தெரியுது. இது வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் என்ன முயற்சி ஒன்னும் ஆகாது. போய் பேக்கத்துக்கு முடியும். யோ இந்த ஊர்ல நீங்க தான் முட்டாள்னு நினைச்சா. ஆனா உங்க ஊர்ல இருக்க எல்லாருமே முட்டாளா இருக்கீங்க. யார பார்த்து ஏன்னா எங்களை எங்க ஊருக்காரங்க பார்த்து முட்டாளுங்கிற கரண்டி எடுத்து கிண்ட ஆரம்பிச்சுனா வச்சியா மான கடைசி வரைக்கும் கிண்டிட்டு இருப்பேன். நீ ஏன் கரண்டி மாதிரி தான் இருக்க? இல்லங்க நீ கிண்டறது. நீ அட்டா இருக்கும் போது நான் கரண்டி போட்டு கிண்டறது தப்பே கிடையாது. ஆமா நான் வரும்போது பார்த்தேன் மரத்துல எதுக்கு வந்து ஜட்டி போட்டு விட்டுருக்காங்க? என்ன சட்டியா? என்னடா சட்டிங்கிறா? வந்தாலும் பேச மாட்டான். அவனை தான் என்னடா அது புதுசாகுது. ஏடி எங்க ஊர்ல மனசுல யாருமே சட்டி போட மாட்டாங்க. கோவல் கூட தான் கட்டுவாங்க. மரத்துக்கு சட்டி போட்டுருக்காங்களா? ஆச்சரியமா இருக்குது. சத்தியமா நான் வரும்போது ஒரு மரத்தை பார்த்தேன். சட்டி போட்டுருந்துச்சு. அது ஒரு தெலுங்கு முட்டி தான் சொல்லுவாங்க. ஆமாண்டா நானும் வந்தது சட்டி சட்டி இதுதான் சொல்றியா? அது சட்டியில இது அது போட்டு சுருட்டுவாங்களே இந்த மாதிரி இருக்குமே பானை. பானை கரும்பு எனக்கே மண்ணு போச்சு. சட்டிக்கும் பானைக்கும் வித்தியாசம் தெரியலையா? இந்த மண்ணெல்லாம் போட்டு உருட்டி செய்வாங்களே அதான் சிலுக்க கையை காமி அப்படியே எப்படி விட்டாங்க? நீயே பண்ணி கேட்டது சிலுக்க